கோவிலுக்கு போனால் வீட்டு கதை, உலக கதை, தேர்தல் கதையெல்லாம் பேசக்கூடாது. இறைவனின் திருநாமங்களை சொல்வது, அவர் புகழை பேசுவது, ஆன்மீக கதைகளை அலசுவது, குழந்தைகளுக்கு அந்த கோவிலின் வரலாறு, சனாதனத்தின் சிறப்பு ஆகியவற்றை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் கோவில்களில் இறைவன் புகழை மட்டுமே பேசினர், பாடினர். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். சீர்காழியைச் சேர்ந்த முத்து தாண்டவர் இங்குள்ள தோணியப்பர் கோவிலுக்கு சென்று தினமும் தேவாரம் பாடி சிவனை வணங்குவார். அவரது குரல் வளம் கண்டு மகிழ்ந்த சிவன் அவரது கனவில் தோன்றி சிதம்பரத்துக்கு வரச் சொன்னார். அப்போது ஒரு பக்தர், பூலோக கைலாசம் போல் உள்ளதே இந்த தில்லை என்று பரவசத்தில் சொன்னார். அந்த வார்த்தையையே முதல் வார்த்தையாக பயன்படுத்தி, பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லால் புவனத்தில் வேறும் உண்டோ என்ற கீர்த்தனையை பாடினார். இப்படி தினமும் காதில் விழும் முதல் வார்த்தையை கொண்டு இவர் பாடிய பாடல்கள் முத்துத்தாண்டவர் கீர்த்தனைகள் என பெயர் பெற்றன. பார்த்தீர்களா? கோவில்களில் நல்வார்த்தை பேச வேண்டும் என்பதை.